அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த கார்த்திகை மாதத்தில் சுதர்சன ஹோமம் ஏன் நடத்துகிறோம் அப்படிங்கிறதும் கார்த்திகை மாத ஸ்பெஷல் எபிசோட்லேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுவரைக்கும் சுதர்சன ஹோமத்தில் நான் பங்கெடுத்துனதில்லை, இல்லை பங்கெடுத்துக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவா இதுவரைக்கும் நான் சங்கல்பம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரத்தை கொடுத்து சங்கல்பம் பண்ணிங்கோ. அதனுடைய சங்கல்ப தட்சிணா 322 ரூபாய். நான் இந்த ஊரில் இல்லைம்மா, ரொம்ப வயசாகிடுத்துமா, வர முடியாதுமான்னு சொல்கிறவாளுக்கு உங்கள் வீடு தேடி பிரசாதம் வரும். அதற்கான அஞ்சல் கட்டணத்தை நாங்கள் கேட்டு வாங்கிப்போம். வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். எல்லாரும் சுகமாக வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணம். அதற்கான ஒரு ஏற்பாடு தான் சுவாமி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி சந்தர்ப்பமெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். இதெல்லாம் நம்ம போன பதிவுலேயே நம்ம சொல்லியிருக்கோம். கார்த்திகை மாதத்தில் ஒரு யாகம் நடத்தி அதில் ஒரே ஒரு துளசி லீஃப் மாத்திரம் நீங்கள் எடுத்து அந்த ஹோமத்தில் போட்டேன்னா ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில். ஸோ யோசிச்சு பாருங்கோ, நமக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பாபுக்குட்டி கொடுத்துருக்காருன்னு. எல்லாரும் கலந்துங்கோ. நம்மளுடைய எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நம்ம வெளியில் வந்து சகல சௌபாகியத்தோடு வாழணும் அப்படிங்கிறது ஆசை. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.